தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாக் போர் பதற்றம் நிலவிய போது இஸ்லாமாபாத்தில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பாகிஸ்தான் விமானப்படையின் மக்கள் தொடர்பு இயக்குனர் ஜெனரல் ஏர் வைஸ் மார்ஷல் அவுரங்கசீப் அகமது மற்றும் கடற்படை நடவடிக்கைகளின் துணைத் தலைவர் வைஸ் அட்மிரல் நவாஸ் உள்ளிட்ட மூத்த பாகிஸ்தான் ராணுவ பிரதிநிதிகள் பாகிஸ்தானுடைய வான், நிலம் மற்றும் கடல் வளங்கள் போர் சூழலுக்கு பயன்படுத்துவதற்கு உகந்த அளவில் உள்ளன என்று மக்களை நம்ப வைக்க முயன்றனர். இதற்காக பாகிஸ்தான் எப்போதும் தயார் நிலையில் இருப்பது போன்றும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளை விவரிக்கும் வகையில் பாகிஸ்தானின் கடற்படையில் 2 போர்க்கப்பல்கள், 1 நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 3 விமானங்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது போன்றும் ஒரு புகைப்படத்தை வைஸ் அட்மிரல் நவாஸ் காண்பித்திருந்தார். ஆனால் உண்மையில் இந்த புகைப்படம் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தான் சீனா கூட்டு கடற்படை பயிற்சியின் போது எடுக்கப்பட்டது என்றும் இது 3 லாக்ஹீட் மார்டின் P-3C ஓரியன் கடல்சார் ரோந்து விமானங்கள் மேல் நோக்கி பறக்கும் சீன மற்றும் பாகிஸ்தான் போர் கப்பல்களின் அமைப்பை காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டு உள்ளது. இத்தரவுகளின்படி இந்த புகைப்படம் டிசம்பர் 2023 எடுக்கப்பட்டது என்பது தெரியவந்துள்ளது. சுற்றுலாவிற்கு சென்ற அப்பாவி பொதுமக்கள் 26 பேரை கொன்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட பதிலடி நடவடிக்கைகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்ததில் இருந்து பாகிஸ்தானிடமிருந்து தவறான தகவல்கள் அதிகமாக வெளியாகி இருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானிய பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களிலும் கூட காட்சி ஆவணங்கள் தொடர்பாக ஆதாரமற்ற தரவுகள் அதிகளவில் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாக் சண்டை முடிந்துள்ள இந்த நிலையில் 2023 எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை தற்போது எடுத்தது போல் சித்தரித்து பாகிஸ்தான் அதிகாரிகளே தவறான தகவல்களை மக்களிடம் கூறியது பேசுபொருளாகியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான சமீபத்திய மோதலின் போது இந்தியாவிற்கு எதிராக பொய்யான தகவல்களை பரப்பியதாக இந்தியாவில் சீன ஊடகங்களுக்கு சமீபத்தில் தடை விதித்த நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் பொய் சொன்னது அம்பலமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.